அனைவரின் மனதையும் கவர்ந்த ஒரு மெலடி பாடல் இது. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இவர் இசையமைத்த மெட்டுத்தான் இந்த பாடல். மிக குறைந்த காலமே தமிழ் இசையில் இவரால் பணியாற்ற முடிந்தது. இவர் இசை அமைப்பாளராக வருவதற்கு முன்பு பாடல்களை பதிவு செய்யும் பதிவு கூடங்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சவுண்ட் இன்ஜினியராகத்தான் பணியாற்றி இருக்கின்றார். இசைக்கும் இவருக்கும் வெகு தூரம் என்று சொல்லிவிட முடியாத இயற்கையிலேயே இசை ஞானம் இருந்திருக்கின்றது. அதனால்தான் இசை அமைப்பாளரானார். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூரில் தான் என்று கூறப்படுகிறது. 1954 தான் இவர் பிறந்திருக்கின்றார். 80களில் தான் சென்னைக்கு நகர்ந்திருக்கின்றார் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக. வரை நிறைய பதிவு கூடங்களில் பணியாற்றி இருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அனைத்து மொழி பாடல்களிலும் இவரது கைவண்ணம் இருந்திருக்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான நபரை நாம் பார்க்க போகின்ற நேயர்களே, இந்த வீடியோவில் இசை அமைப்பாளர் ஆதித்யன் அவர்களை பற்றித்தான், அவர் இசையமைத்த பாடல்கள், படங்களை பற்றியும் அவருடைய சிறு குறிப்புகளை பற்றியும் நாம் அங்கு காணப்போகின்றோம். இடை நிறுத்தம் செய்யாத இந்த காணொளியை இயன்றவரை கடைசி வரை பாருங்கள். ஆதித்யன் இசையமைத்த இந்த பாடல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அனைவருக்கும் தெரியும். திரைப்படம் சிவலப்பேரி பாண்டி. நெப்போலியன் நடித்த படம் இது. மிக நன்றாக ஓடிய படம். இந்த பாடல் ஒரு ஐகானாக திகழ்ந்தது இந்த திரைப்படத்திற்கு. ஆயிரத்தி 1994 வந்த திரைப்படம் தான் சிவலப்பேரி பாண்டி. இந்த திரைப்படம் இவருக்கு 4வது திரைப்படம் என்று நினைக்கின்றேன். இவருடைய முதல் திரைப்படம் அமரன். கார்த்திக் நடித்து மிக சிறப்பாக ஓடிய படம் அதுவும். இந்த பாடலை பற்றி சற்று ரிவ்யூ செய்துவிட்டு பிறகு முதல் திரைப்படத்திற்கு பிறகு செல்வோம். சிவலப்பேரி பாண்டி என்கிற திரைப்படத்தை இயக்கியது மிக முக்கியமான நபர். பிரதாப் போத்தன் தான் அந்த திரைப்படத்தை இயக்கினார். கே ராஜேஸ்வர் தான் திரைக்கதை வசனத்தை மாடிஃபை செய்திருப்பார். ஆமாம், சிவலப்பேரி பாண்டி என்கின்ற ஒரு குற்றவாளி இருந்தாராம். அவரை மையப்படுத்திய அவருடைய கதையை மையப்படுத்திய இந்த கதை எழுதப்பட்டதாக கூறுகிறார்கள். நமக்கு அதெல்லாம் செய்தி. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பற்றி நிறைய செய்திகள் உண்டு நேயர்களே. ஒரு ஸ்பிளிட்டர் டைப் ஆடியோ ரெக்கார்டிங்கில் அமைந்த பாடல் இது. அதனால் கேட்பதற்கு ஒரு வினோதமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்திருக்கலாம். காரணம், டியூன் மிக அழகான மெட்டு, மிக அழகான குரல். கேஎஸ் சித்ரா தான் அந்த பாடலை பாடியிருப்பார். ஏன் பதிவில் இது மாற்றம் செய்தார்கள் என்று தெரியவில்லை என்று இசைக்கலைஞர்கள் கூறுகின்றார்கள். கவிஞர் வைரமுத்து தான் அந்த பாடலை எழுதினார். நான் ரசித்து எழுதிய ஓரிரு பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று என்று கூறினாராம். இந்த பாடலை எழுதிய கையோடு என்னுடைய வார்த்தைகளுக்கு தகுந்தவாறு மெட்டமைத்தது போல் இருந்தது ஆதித்யன் அமைத்த இந்த டியூன் என்றாராம் வைரமுத்து. இத்தனை இனிமையாக இருக்கின்றது இந்த பாடல். இது என்ன ராகத்தில் அமைந்த பாடலாக இருக்கக்கூடும் என்று நாம் ஆராய்ந்த பட்சத்தில் நமக்கு கிடைத்த விடை சங்கராபரணம் ராகத்தை அடிப்படையாக கொண்டது போல் தெரிந்தது இந்த பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இசை தெரிந்த நேயர்கள் நான் சொல்வது சரிதானா என்பதை சரிபார்த்து எனக்கு தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். ஒரு நாட்டுப்புற மெட்டை மேற்கத்திய இசைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் ஆதித்யன் என்றுதான் சொல்ல வேண்டும். கரிசல் காட்டு கடுதாசி என்கின்ற ஒரு தலைப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கி ரா அவர்கள் எழுதியது. கி ராஜநாராயணன் என்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதிய ஒரு தொடர். அது ஜூனியர் விகடனில் வந்தது ஒரு காலத்தில். அந்த செய்தி எதற்கு இப்பொழுது என்று கேட்கலாம். அது ஒரு தொடர். இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் கரிசல் காட்டு ஓசை இந்த பாடலை விமர்சனம் செய்யும் பொழுது ஒரு பத்திரிகை குறிப்பிட்டது. கல்கியா குமுதமா என்று தெரியவில்லை, சரிவர தெரியவில்லை. கரிசல் காட்டு ஓசையாக இருந்தது அந்த பாடல் என்று ஒரு அபூர்வமாக புகழ்ந்தது இந்த பாடலை. சங்கராபரணம் ராகம் என்று சொல்லிவிட்டு நாம் எங்கெங்கோ செல்கின்றோம் என்று நீங்க நினைக்கலாம். சங்கராபரண ராகம் அடிப்படையில் ஒரு அற்புதமான ராகம், ஒரு இனிமையான ஒரு ஸ்வரத்தை தரக்கூடிய ராகம் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. இந்த ராகத்தில் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், மிக மென்மையான, நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே அந்த மாதிரியான பாடல்களுக்கும் மெட்டமைக்கலாம். அதுபோல வெகு ஸ்பீடு, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்
பாடல்களுக்கும் இந்த ராகத்தில் மீட்டமைக்கலாம். அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த ராகம் சரிதானா என்று சில இசைக்கலைஞர்களிடம் நான் விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் கேட்டேன். அவர்கள் ஆவேரி ராகத்தின் சாயலும் வருகின்றது, கரகரப்பிரிய சாயலும் வருகின்றது என்றெல்லாம் கூறினார்கள். ஒரு ஃபோக் சாங், இவர் ஒரு மேற்கத்திய இசையில் பயணித்திருக்கின்றார். பொதுவாகவே தமிழ் சினிமா பாடல்கள், எந்த சினிமா பாடல்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ராகத்தை மையமாக வைத்து சரியாக செல்லும் என்றல்ல, ஒரு பக்கத்தில் சில ராகங்கள் சென்று வரும், அதுபோல சென்று இருக்கலாம் என்று மற்றவர்களும் கூறினார்கள். சீவல பேரி பாண்டி என்கின்ற இந்த திரைப்படம் 5வது படம். இசையமைப்பாளர் ஆதித்யனுக்கு 5வது படம். 92 தான் அவர் இசையமைப்பாளர்கள் உள்ளே வந்தார். அதன் பிறகு ஒரு 4 படங்கள், அது 5வது படம். இந்த திரைப்படத்திற்கு பிரதாப் போத்தன் அழைத்ததற்கு காரணம் உண்டு நேயர்களே. எந்த ஒரு தயாரிப்பாளரிடமோ அல்லது இயக்குனரிடமோ வாய்ப்பு தேடி அலைந்தது இல்லையா ஆதித்யன். அந்த செய்தி பிரதாப் போத்தன் காதில் விழுந்திருக்கின்றது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் இருக்கின்றார், யாரிடமும் சொல்ல மாட்டார். நீங்கள் அவரை அழைத்து நாம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க வைக்கலாமா என்று பிரதாப் போத்தன் ஒரு நண்பர் கூறிய பிறகுதான் ஆதித்யன் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக ஒப்புக்கொண்டாராம். அதாவது இந்த பணியில் அமர்த்தப்பட்டாராம் ஆதித்யன். ஒரு கலை நயம் மிக்க ஒரு கலைஞர் சினிமா துறையில் யார் என்றால் அது பிரதாப் போத்தன் தான் என்பார்கள். ஒரு மணிரத்னம், ஃபாசில், பாலு மகேந்திரன் இவர்களது வரிசையில் இடம்பெறுவார் பிரதாப் போத்தன். படைப்பு ஒரு பொயட்டிக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய குறிக்கோளாக, இவர்களது குறிக்கோளாக இருக்கும் எப்பொழுதும். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் P.G. ஸ்ரீகாந்த் என்பவர். அவரிடம் விவாதித்திருக்கின்றார் பிரதாப் போத்தன். மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இவரை வைத்துக் கொள்ளணும் திரைப்படத்திற்கு என்று அவரும் ஒப்புக்கொண்டாராம். அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் இருவரும். அது மாத்திரமல்ல, மின்மினி பூக்கள் என்ற ஒரு படத்திற்கு இதற்கு முன்பே இசையமைத்திருக்கின்றார் ஆதித்யன். அதுபோல டேவிட் மாமா என்கின்ற படத்திற்கு அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுவிட்டு நிச்சயமாக இவர்தான் நம் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் என்று இவரை அமர்த்தி இருக்கின்றார்கள். இந்த பாடல் மிக அழகாக வந்ததோடு மட்டுமல்ல, இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய விளம்பரத்தையும் கிடைத்தது இந்த பாடல் என்கின்றார்கள். இந்த பாடல் பதிவின் பொழுது மிக வித்தியாசமான இசைக்கருவிகளை எல்லாம் ஆதித்யன் பயன்படுத்தினார் என்று மிக பிரபலமான இசைக்கலைஞர்கள் கூறுகிறார்கள். வயலின், செல்லோ மற்றும் அனைத்து கம்பி கருவிகளும் கணக்கச்சிதமாக பயன்படுத்தினார் ஆதித்யன். அவர் ஏற்கனவே சவுண்ட் என்ஜினியராக இருந்ததால் எந்த லெவல், அது எத்தனை யூனிட்டுகளுக்கு பிறகு எந்த கருவியை பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சுமங்களில் அறிந்தவராக இருந்தார் ஆதித்யன் என்ற புகழாரம் சுட்டுகிறார்கள் ஆதித்யனுக்கு. இந்த திரைப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். சிவல பேரி பாண்டி என்கின்ற திரைப்படத்தில் 5 பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கும் என்றாலும் கூட நம்ம கேட்டுக்கொண்டிருந்த பாடல் தான் சூப்பர் ஹிட் சாங்கான மாறிப்போனது. அடுத்து ஒரு அற்புதமான பாடல் ஒன்று இதே திரைப்படத்தில். அந்த பாடல் அந்த திரைப்படத்திற்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியதே இந்த பாடல் தான் என்கின்றது சினிமா வட்டாரம். மிகவும் இயற்கையாக இருக்கும் அந்த பிக்சரைசேஷன் என்கின்றார்கள். இந்த பாடலை எழுதியது ஒன்று வாலியாக இருக்க வேண்டும் அல்லது வைரமுத்துவாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு பார்த்தால் ராஜேஸ்வர், இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதிய K. ராஜேஸ்வர் எழுதிய பாடல் இது. இவர் தான் K. ராஜேஸ்வர். பேசிக்கலி இவர் ஒரு ரைட்டர். அவள் அப்படித்தான் பன்னீர் புஷ்பங்கள் காலத்திலிருந்தே சினிமா துறையில் இருக்கின்றார் K. ராஜேஸ்வர். மற்றொரு சிறப்பு செய்தி என்னவென்றால், இவர் இயக்கி அமரன் திரைப்படத்தில் தான் ஆதித்யன் இசை அமைப்பாளராக அறிமுகமானார் என்பது. அந்த கரும்பு கடிக்கையிலே நான் பழச நினைக்கையிலே. K. ராஜேஸ்வர் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரோ அல்லது ப்ரொஃபஷனல் லிரிக்ஸிஸ்டோ கிடையாது. அவர் சென்னைக்காரர் தான். மற்றபடி சினிமா துறையில் இருக்கின்ற லயோலா காலேஜில் தான் படித்தார் K. ராஜேஸ்வர். ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் அனைத்து படங்களையும் எழுதியிருக்கின்றார். அது கூட அவருடைய சொந்த படம் திருமுருகன். அந்த அளவுக்கு அந்த படம் துரைமுருகன், அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு போகவில்லை. திரைக்கதை எழுதுவதில் மிகுந்த ஆர்வம். நல்ல ட்விஸ்ட் எல்லாம் சொல்லுவாராம் கதை டிஸ்கஷனின் பொழுதெல்லாம். இவர் எதற்கோ எப்பொழுதோ எழுதப்பட்ட கவிதையை இந்த திரைப்படத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்களாம். இந்த பாடலை பாடியது என்ன ஒரு ஆச்சரியமான தகவல். அது யார் என்றால், இந்த குரல் சுஜாதா மோகனுடைய குரல் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த ஆண் குரல்கள் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ராஜகோபால் என்பவரும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் P.G. ஸ்ரீகாந்த் என்பவரும் தான் பாடினார்களாம் இந்த பாடலை.
மிக பிரமாதமாக போனது இந்த பாடல், அனைவராலும் ரசிக்கப்பட்டது. நாம் அங்கு முதலில் பதிவிட்ட அந்த ஒயிலா பாடும் பாட்டுல என்கின்ற பாடல் எந்த அளவுக்கு புகழானதோ அதே அளவிற்கு இந்த பாடலும் மிகப்பெரிய புகழை தந்தது ஆதித்யனுக்கு. இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடலும் ஹிட் ஆகி இருக்கின்றது. அந்த பாடலை மனோவும் மற்றொருவர் யார், அந்த பாடலை கேட்டுவிட்டு சொல்வோம். மிக அற்புதமான பாடல் அது. அது என்ன பாடல் என்று கேட்போம் வாருங்கள். தொண்ணூத்தி 4 ஒரு சக்கை போடு போட்ட பாடல் இது என்று சொல்லலாம். மனோ மிக பிரம்மாதமாக பாடியிருப்பார் அந்த பாடலை. ஒரு ஐட்டம் டான்ஸ், சில்க் சுமிதாவுடன் யாரோ ஒரு டான்ஸ் ஆடுவார். நெப்போலியனும் சரண்யாவும் போலீஸ் கண்ணில் இருந்து தப்பித்து ஒரு இடத்தில் அமர்ந்து ஒளிந்து நிற்கும் பொழுது இந்த பாடல் ஓடுமாம். அப்படி ஒரு காட்சி. சத்து இருப்பார் ஆதித்யன் இந்த பாடலை. மனோவும் ஆஷா லதா என்ற 2 பாடல்கள் பாடியது. மிக அற்புதமான ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் அனைத்து இடங்களிலும் ஒலிக்க செய்தது இந்த பாடல். கவிஞர் வைரமுத்து ஹைக்கூவாக எழுதியிருப்பார் சில வரிகளை. இந்த பாடல்கள் நல்ல உட்கூர்ந்து கவனித்தால் தெரியும். நீங்கள் வைரமுத்து தான் அந்த பாடலை எழுதினார். இன்னொரு பாடலையும் எழுதியிருப்பார் வைரமுத்து. அது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பார் அந்த பாடல். அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் இந்த திரைப்படத்தில். இந்த பாடலையும் வைரமுத்து தான் எழுதினார் என்று முன்பே சொன்னோம். இந்த பாடலை பாடியது எஸ்பிபி, அடிக்கடி சொல்ல தேவையில்லை. ராகம் என்ன என்று நாம் ஒரு சோதிக்கும் பட்சத்தில் இது கரகரப்பிரியா ராகத்தினுடைய ஜன்னிய ராகமான ஒரு மத்தியமாவதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு வருவது போல் தெரிகின்றது. பாடலை முழுமையாக கேட்டு நீங்கள் நான் சொல்வது சரிதானா என்பதை நேயர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாடலின் ஒரு இடத்தில் மிக உயரத்தில், அதாவது ஒரு ஹை பிட்ச் ஒரு இடத்துல வரும். இத்தனை உயரத்தில் இந்த சுரத்தை வைப்பதை என்று கேட்டாராம் எஸ்பிபி. அது எந்த இடம்? கொஞ்சம் அந்த இடத்தில் அழகாக இருக்கட்டுமே என்பதுதான் அந்த உயரத்தில் நான் வைத்தேன். சற்று கஷ்டமாக இருந்தால் குறைத்துக் கொள்ளலாம் என்று கூட ஆதித்யன் சொன்னாராம். இல்லை இல்லை, நான் அப்படியே பாடி வருகின்றேன் என்று எஸ்பிபி இந்த இடத்தை பாடியதாக ஒரு கேள்வி. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை அனைத்து இசையமைப்பாளர்களுக்கு பிடித்து போனதற்கு காரணம் என்னவென்றால், இசை அமைப்பாளர் ஸ்வரங்கள் என்ன எழுதி கொடுக்கின்றார்களோ அதை அப்படியே பாடிவிடுவார். சில இடங்களில் நெளிவு சுழிவுகள் இருந்தால் அதை நான் வைக்கலாமா என்று கூட கேட்டுக்கொண்டு தான் வைப்பாராம். சில தேவையில்லாத பிற்காக்கள் எதுவும் செய்ய மாட்டாராம் எஸ்பிபி. அப்படி ஒரு வேளை பாடல் பதிவில் பாடிவிட்டாலும் கூட இது சரியாக இல்லை என்றால் நீக்கிவிடுங்கள் என்று ஒரு தாழ்மையுடன் கூறுவாராம் எஸ்பி பாலசுப்ரமணியம். இதை நான் எங்க கூறுவதற்கு காரணம், அந்த இடத்தில் இர்ரெகுலாரிட்டி தெரிகின்றதே என்று மட்டும் எஸ்பிபி சொன்னாராம். இல்லை, அந்த இடத்தில் அழகாக இருக்கட்டும் என்பதற்காக வைத்திருக்கின்றேன் என்று ஆதித்யன் முன்பே சொன்னேன். அப்படி போனது அந்த பாடல். இந்த பாடல் ஹிட்டான பாடல். அது இசை அமைப்பாளர் ஆதித்யன் பற்றிய இந்த வீடியோ தொடரும் நேயர்களே. இந்த வீடியோவில் நாம் கண்டிருப்பது அவர் இசையமைத்த சீவலப்பேரி பாண்டி என்கின்ற படத்தை பற்றி மட்டும்தான். அவர் இசையமைத்த முதல் திரைப்படமான அமரன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து அவர் அந்த படத்தில் இசையமைக்கும் பொழுது என்னென்ன கஷ்டப்பட்டார், தொடர்ந்து அவரால் எப்படி தாக்குப்பிடிக்க முடிந்தது, நன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இடைக்காலத்தில் நோய்வாய்ப்பட்டு அவர் பெங்களூரில் மரணமடைந்ததற்கு காரணம் அனைவருக்கும் தெரியும், சிறுநீரக கோளாறு. அந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் அவர் இசையமைத்த அனைத்து படங்களை பற்றி ஒரு ரிவ்யூவாக அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். இசை அமைப்பாளர் ஆதித்யன் பற்றிய 2ஆம் பாகமாக அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.